மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதல் கேள்வியாக, நீ தொழுதியா, சரியான முறையில் தொழுதியா, நேரத்துக்கு தொழுதியா, கலா ஆகாம தொழுதியா என்பதாக தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். இன் சொலுஹலஹு சாயிர் அமலி, அந்த ஒரு மனிதர் அந்த கேள்விக்கு யாரெல்லாம் நான் சரியான முறையில் தொழுகை என்பதாக பதில் சொல்லிட்டாரு, அவருடைய தொழுகையுடைய அமல் சரியாக இருந்துருச்சு அப்படி சொன்னா மற்ற எல்லா அமல்களுமே சரியாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அந்த தொழுகை மட்டும் யாரெல்லாம் நான் தொழுகலை, இந்த காரணத்தினால நான் தொழுகலை, உலகத்தில் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு இருந்துச்சு யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகவும் வறுமையாக இருந்துச்சு, நோயாக இருந்தேன், இது மாதிரி நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு, பல வேலைகள் இருந்துச்சு, இதனால நான் தொழுகலை யா அல்லாஹ் என்பதாக அந்த நேரத்தில் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், தொழுகையுடைய அமல் சரியில்லை அப்படின்னு சொன்னால் எல்லா அமல்களுமே வீணாத்தான் இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு பழத்தை வாங்குகிறோம், பழத்தை வாங்கக்கூடிய நேரத்தில் மேலே பார்க்குறோம், மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அழுகி போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளாக்க உள்ள எல்லாமே அழுகி இருக்கும் என்பதாக நமக்கு தெரியும். மேலே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளாக்க உள்ளதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அதே போல தான் முதலாக அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி கேட்பான். தொழுகை சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற அமல்கள் சரியாக இருக்கும், தொழுகை சரியில்லை அப்படின்னு சொன்னால் மற்ற அமல்களை இவன் சரியாக செஞ்சிருக்க மாட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள்.